அக்டோபர் 5, 2024 இன்றைய நாளுக்கான இறை வார்த்தை. கர்த்தர் உங்களுக்கான பாதையை உண்டாக்கி தருவார். அந்த பாதை எப்போதுமே ராஜபாதைதான். The Lord will make a way for you. That path is always the royal path. ஏசாயா 49 அதிகாரம் 16 வசனம். ஐசாயா chapter 49 verse 16. இதோ என் உள்ளங்கைகளிலே உன்னை வரைந்திருக்கிறேன், உன் மதில்கள் எப்போதும் என் முன் இருக்கிறது. என் அன்பு சகோதர சகோதரிகளே, கர்த்தர் உங்களை அவருடைய உள்ளங்கையிலே வரைந்திருக்கிறார். அப்படி என்றால் கர்த்தர் உங்களை எவ்வளவு பாதுகாப்பான இடத்திலே வைத்திருக்கிறார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். உங்கள் பாதைகளை கர்த்தருக்கு பிரியமாய் இருக்கும்படியாக ஒப்புக்கொடுங்கள். See, I have engraved you on the palms of my hands. Your walls are ever before me. My dear brothers and sisters, the Lord has painted you in the palm of His hand. So know how safe the Lord has kept you. Commit yourselves to the Lord, ways to the Lord. அன்பின் பரலோக தகப்பனே, நன்றியோடு மை துதிக்கிறோம் அப்பா, மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. அந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த புதிய நாளை தந்தவர், புதிய விதமான நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் கூட நம்முடைய பிள்ளைகளுக்கு தந்து நீர் அவர்களை வழிநடத்தி அருள வேண்டுமா ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, அவர்கள் உமக்கு சொந்தமான ஜனங்கள். நீர் அவர்களை ஆண்டவரே உம்முடைய உள்ளங்கையிலே வைத்து அவர்களை ஆசீர்வதித்து வருகிறீர். அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உம்முடைய உள்ளங்கையில் இருக்கிறார்கள் என்றால் கர்த்தாவே, அது பாதுகாப்பான இடம். அந்த பாதுகாப்பத்தை ஆண்டவரே நம்முடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவரை வைத்திருக்கிறீரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, கொடாகொடி நன்றி அப்பா. இயேசுவே, நீரே ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரை இறங்கி அவருடைய வாழ்விலே ஆண்டவரை என்னென்ன தேவைகள் உண்டோ அந்த தேவைகள் எல்லாம் நீர் சந்தித்து அவர்களை நீர் வாழ வைக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, இனிமேல் எனக்கு வாழ்வதற்கு வழியே இல்லை என்று சொல்லி ஆண்டவரே அங்கலாய்த்து ஜெபிக்கிறோம். உடைய பிள்ளைகளுடைய கண்ணீரை கவலையை கர்த்தர் நீர் நீக்கி அவர்களுக்கு ஒரு வாழ்வை நீர் உண்டாக்கி அருள வேண்டுமா ஜெபிக்கிறோம். அவர்களுக்கு என்று ஒரு பாதையை நீர் உருவாக்கி அருள வேண்டுமா ஜெபிக்கிறோம் அப்பா. அம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. நீர் ஆண்டவர் உடைய பிள்ளைகளுக்காக ஆண்டவர் உருவாக்குகிற அந்த பாதை அது ராஜ பாதை அல்லவா? அந்த பாதையில் உடைய பிள்ளைகள் ஆண்டவரை நடந்து செல்லும்படியாக, ராஜாதி ராஜாவின் பிள்ளைகளாக உடைய பிள்ளைகள் ஆண்டவரை நடந்து ஆண்டவரை செல்லும்படியாக எல்லா நன்மைகளையும் பெற்று எல்லா ஆசீர்வாதங்களையும் கர்த்தருக்கென்று பெற்று அவர்கள் வாழும்படியாக உதவி செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம் அப்பா. மை துதிக்கிறோம் அப்பா, மை ஸ்தோத்தரிக்கிறோம் 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 அப்பா. அவருடைய தேவைகள் எதுவா இருந்தாலும் என் தேவனை இந்த நாளில் அவளுக்கு நீ சந்தித்தரல வேண்டுமா ஜெபிக்கிறோம். என் வாழ்வில் இருக்கிற எல்லா குறைவைகளும் என் இயேசு நீக்கிவிட்டார் என்று சொல்லி கர்த்தாவே உமக்கென்று அவர்கள் சாட்சியை வந்து நிற்கும்படியாக நீர் உதவி செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு சாட்சி உள்ளவர்களாக என் தேவனீர் மாற்றி அருள வேண்டுமா ஜெபிக்கிறோம் அப்பா. அம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. வியாதியா ஆண்டவரே, நோய்களா எதுவா இருந்தாலும் இந்த நாளில் கர்த்தர் நீர் அதை எடுத்து போட்டு நல்ல சுகத்தை, ஒரு ஆரோக்கியத்தை பிள்ளைகளுக்கு நீர் வைத்தரல வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அவள் சுகத்தோடும் பலத்தோடும் ஆரோக்கியத்தோடும் இந்த உலகத்தில் வாழும்படியாக நீர் உதவி செய்யணுமா ஜெபிக்கிறோம். எல்லா பலவீன கட்டுகளும் ஆண்டவரை அருந்து போகும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. அம்மை துதிக்கிறோம், அம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். எதற்காக ஆண்டவரை ஜெபிக்கிறார்கள் என்பதை தேவனே நீர் அறிந்திருக்கிறார் ஆண்டவரே. அதை அறிந்து அதை தெரிந்து கர்த்தரை அவர் பிள்ளைகளுக்கு அதை தந்து அவளை ஆசீர்வதி தர வேண்டுமா ஜெபிக்கிறோம் அப்பா. அம்மை துதிக்கிறோம், அம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். நேகர் ஆண்டவரே உம்முடைய நன்மைகளை பெற்று வருகிறார்கள் ஸ்தோத்திரம். தொடர்ந்து ஆண்டவரே அப்பா அந்த ஜெபத்திலே ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை ஈடுபடுகிற நம்முடைய பிள்ளைகளுக்கு அநேக நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் தந்து அவருடைய தேவைகளை சந்தித்து நீ வழிநடத்தி அருள வேண்டுமா ஜெபிக்கிறோம் அப்பா. எங்கள் ஜெபம் சிறுகத்தாலும் ஆண்டவர் நீர் பெருகிய காரியத்தை நம்முடைய பிள்ளைகளுக்கு நீ செய்வதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலே தங்களுடைய பிறந்த நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, அவர்கள் அநேக பிறந்த நாட்களை காணும்படியாக நீர் கிருபை தாரும், நல்ல ஞானத்தை தாரும், நல்ல கிருபைகளை தாரும், நல்ல ஆண்டவரே படிப்பை தாரும், நல்ல வேலைகளை தாரும். இந்த பிள்ளைகள் ஆண்டவருக்கு என்னென்ன காரியங்களுக்காக ஜெபிக்கிறார்களோ அதை தந்தருளுமா ஜெபிக்கிறோம். அதே போல ஆண்டவரே திருமண நாளை கொண்டாடுகிற நம்முடைய பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அநேக திருமண நாளை அவர்கள் காணும்படியாக ஆண்டவர் நீர் கிருபை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். கணவனும் மனைவியாக இணைந்து கர்த்தருக்குள்ளாக வாழ்ந்து எல்லா நன்மைகளை பெற்று வாழும்படியாக நீர் கிருபை தாரும், காத்துக்கொள்ளும், வழிநடத்தும். துதிகன மகிமை எல்லாம் ஒரு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமீன்.